சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த டிக்கெட் ஃபினாலே ரேஸ்ல இந்த வாரம் அபிஷேகா ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு 3வது ஃபைனல்ஸை தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்குதாம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிக்கெட் ஃபினாலே ரேஸ்ல ஏற்கனவே விஷ்ணுவர்தனும் இன்னொரு பக்கம் அக்ஷித் நிருப்பமும் டிக்கெட் ஃபினாலே வாங்கி அந்த ஃபினாலே சேர்ல போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது. நேரடியாக ஃபினாலேக்கு பாடினா போதும், அதுக்கான ப்ராக்டிஸ் அவங்க எடுத்துக்கிட்டா போதும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் இப்போ டிக்கெட் ஃபினாலே ரேஸில் இடம்பெற்று வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பான முறையில் இனி வரக்கூடிய எல்லா வாரங்களும் ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க அவங்களுடைய பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஃபினாலே ரேஸில் இடம் கிடைக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ மீதி இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் சுமன் ராஜ், வர்ஜா, மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம், அபிஷேகான்னு இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசாகிட்டே போகுது. இதில் இவங்க தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுவாங்க, இவங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணவே முடியல. அப்படிதான் போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் நாம எதிர்பார்க்காத விஷ்ணுவர்தனும் அக்ஷித் நிருப்பமும் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணாங்க. கண்டிப்பா டிக்கெட் ஃபினாலேயோட முதல் டிக்கெட்டை ஒரு பக்கம் அபிஷேகா, இல்லை இன்னொரு பக்கம் சுமன் ராஜ், இல்லை வர்ஜா இவங்க தான் வாங்குவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்திருக்கு. இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல நீங்க எப்படி வேணா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போங்க, ஆனா இந்த டிக்கெட் டு ஃபினாலேல ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும் கரகோஷம் வர்ற மாதிரியும் நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிடும் அப்படிங்கிறத தான் விஷ்ணுவர்தனும் அக்ஷித் நிருப்பமும் டிக்கெட் ஃபினாலே வாங்கி அதை நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப இந்த வாரம் நடக்க போறது டிக்கெட் ஃபினாலேவுக்கான 3வது வாரம். இப்ப இந்த ரேஸ்ல சுமன் ராஜ், அபிஷேகா, வர்ஜா, மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம்னு எல்லாருமே அவங்களுடைய அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்களாம். இதுல அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இந்த சீசன் ஆரம்பிச்சுல இருந்து இப்ப வரைக்கும் அபிஷேகா எல்லா வாரமும் அவங்க பெஸ்ட்டை மட்டுமே கொடுத்துருக்காங்க. நிறைய வாரங்கள் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. அபிஷேகா கோல்டன் ஷவர் வாங்காத வாரம் எது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வரக்கூடிய ஜட்ஜஸா இருக்கட்டும், ஸ்பெஷல் ஜட்ஜஸா இருக்கட்டும், சீஃப் கெஸ்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பாராட்டாம இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட அபிஷேகா கடந்த ஒரு சில வாரங்கள் மற்ற கண்டஸ்டன்ஸை விட கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால தான் அவங்களுக்கு 2 வாரமாக டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிறது கை நழுவி போயிருக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த 3வது வாரத்தில் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அதிரடியான பர்ஃபார்மன்ஸை காமிச்சது மூலயமா டிக்கெட் ஃபினாலே ரேஸில் 3வது இடத்த அபிஷேகா தான் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்குது. இது அஃபிஷியலாக இது வரைக்கும் வெளியே வரலை. அப்படி ஒருவேளை நடந்தால் கண்டிப்பாக அபிஷேகா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அபிஷேகா ஒருவேளை டிக்கெட்டு ஃபினாலே வாங்காமல் ஃபினாலே போகலைன்னா மக்கள் ஓட்டு அடிப்படையில் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். அது மூலயமா 5 ஃபைனலிஸ்ட் போனதுக்கு பிறகு 6வதெல்லாம் அடி எடுத்து வைப்பாங்க. அது வரைக்கும் அபிஷேகா போக போகிறாங்களா, இல்லை டாப் 3 டாப் 4ல் டிக்கெட் ஃபினாலே வாங்கி உட்கார போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.